வெண்முரசு. நீளம் 17. பகுதி 6. நீர்மரம்பூத்தல். வாசிப்பது சந்தீப். நீரெல்லாம் கங்கை என்று சொல்லி என்னை வளர்த்தாள் என் அன்னை. நான் கண்ட முதல் கங்கை முத்தமிடக் குனிந்த என் அன்னையின் நெற்றியில் சரிந்த ஈரக்கூந்தலில் நின்று ஒளிர்ந்து என் முகத்திலிருந்த தனிமுத்து. அதன்பின் எத்தனை கங்கைகள்! கூரை முனை சொட்டி, இலை நுனி சொட்டி, முற்றத்தில் நெளிந்தோடி, இணைந்து சிற்றருவிகளாகித் துள்ளி, நுரை எழுந்து நகைத்துச் செல்பவை. யமுனையின் தங்கைகள். கரிய நீர் காளிந்தி. அவள் சென்றனையும் கரை தெரியா கங்கை அலைப்பெருக்கு. அக்கா, நான் கங்கைப் பெருக்கை ஒரு முறையே கண்டிருக்கிறேன். என் தந்தையுடன் காசிக்குச் சென்றிருக்கையில். அஞ்சிக் கண்பொத்தி படகுக்குள் ஒடுங்கிக் கொண்டேன். என்னை இழுத்துத் தூக்கி, பாரடி, அதோ கங்கை. இனியொரு போதும் நீ காண முடியாமலாகலாம் அன்னையை என்றாள் என் மூதன்னை. கண்களை மூடிக்கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று அழுதேன். நான் அதை பார்க்கவேயில்லை. பெருநாவாய் விழாக்களில் அறையும் அதன் நீர்க்கரங்களைக் கேட்டேன். கரைகளை உண்டு நகர்த்துறைகளைத் தின்று அதன் நாக்குகள் எழுப்பும் சொல்லைக் கேட்டேன். அஞ்சி உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தேன். என் வீட்டு முற்றத்து சிற்றருவி சென்று சேரும் யமுனை என்றும் எனக்குரிய கங்கை. என்னைப் போன்றே அவளுமொரு ஆயர்குலமகள். மண்மணமும் புதுச்சாணி மணமும் புளித்தபால் மணமும் கொண்டவள். என் தோளணைத்து செவியில் பேசும் மென்குரல் தோழி. அவளறியாத ஏதும் என்னகத்தே இல்லை. அக்கா, நீரென்றால் பூமியின் உள்ளம் என்றனர் நூலோர். எண்ணங்களென பிரிந்தும் உணர்வுகளெனக் குவிந்தும் கனவுகளென ஒளிர்ந்தும் காமமென கறந்தும் மண்ணை நிறைத்தோடுவது நீர். இப்புவியோ நீர்மையினும் கருணை காலாக கையாக சிறகாக முளைத்தெழுந்த பசுமை. தளிராக எழுந்த அனல். மலராக விரிந்தவான். அதில் காற்றாக எழுந்த மணம். தேனாக ஊறிய தெய்வம். யமுனையிடம் நான் சொல்லாத ஏதுமில்லை அக்கா. யமுனை சொல்லி நானறிந்ததே என் அகம் நிறைந்த அனைத்தும். கோகுலத்து இல்லத்தின் சிற்றில் பின் திண்ணையில் தயிர்கடையும் மத்தின் புறா ஒலியுடன் இணைந்தெழுந்த இன்குரலில் யசோதை சொன்னாள். அருகே வெண்ணெய் வழித்தெடுத்து கலத்தைக் கையிலேந்தி ரோகிணி கேட்டிருந்தாள். அப்பால் வெண்ணெய்க் கிண்ணியுடன் இடையில் கண்ணனுடன் குயில் குரல் காட்டி ஊட்டிக் கொண்டிருந்தாள் ராதை. அவளருகே கற்கள் பொறுக்கி நீரோடையில் எரிந்து கொண்டிருந்த பலராமன் வெண்ணெய் வெண்ணெய் என்றான். வெண்ணெயை விழுங்கிவிட்டு கண்ணன் கண்ணன் என்றான் கரியோன். மதுவனத்திலும் மூத்தோன் எக்கணமும் இளையோனுடன்தான் இருந்தான். அவன் சொல்லில் எழுந்த கண்ணனை எப்போதும் நான் கண்டு கொண்டிருந்தேன் என்று ரோகிணி சொன்னாள். ஆம், இவனை எண்ணாமல் இமைப்பொழுதும் இருக்க மாட்டோம். இவன் கதைதான் இது என்றாள் யசோதை. அக்கா, கன்னிச்சிறு வயதில் நம் கொல்லை நிறைத்தோடும் நதிப்பெருக்கில் நீராடி எழுந்து வந்து கரை நின்ற இணைமருதங்கள் நடுவே சென்று ஆளை மாற்றினேன். விழிகளின் காமத்தை என் முலை மொட்டுக்காம்புகள் கண்டறியத் தொடங்கும் பருவம். உடல் சிலிர்த்து அஞ்சி உடையள்ளி முலை மறைத்து விழியோட்டி நோக்கினேன். எங்கும் விழியேதும் இல்லை என்றறிந்து மேலும் அஞ்சினேன். குவளை மலர்தழோ கூழாங்கல் ஒளியோ விழியாகி என்னைத் தொட்டது என்று எண்ணி நோக்கி நோக்கி மயங்கினேன். ஆடையால் உடல் மூடி தோள் குறுக்கி கால் பின்ன ஓடிச் சென்று மோர் கடைந்த அன்னையின் வழி சேர்ந்து அமர்ந்து கொண்டேன். என்னடி ஏனடி என்றாள். ஒன்றுமில்லை என்று தலையாட்டிய பின் விழி பொங்கி வாய் விம்மி அழத் தொடங்கினேன். கன்னியரைக் காண கந்தர்வர் வருவதுண்டு. மலராக விழிகொண்டு தெய்வங்கள் விரிவதுண்டு. படமெடுத்த நாகங்கள் பாதாளமூர்த்திகள் கண்பெற்று எழுவதுண்டு என்றாள் அன்னை. ஒப்பும் மிளகும் காரக்கற்பொடியும் கலந்து அடுப்பிலிட்டு நெட்டி முறித்து நெஞ்சு கை சேர்த்து துப்பி கனலில் இட்டு கண்ணேறு கழித்தாள். இலைத்தாளச் சுருளில் காப்பெழுதி இடை சுற்றிக் கட்டினாள். நடுவேளைப் பொழுதுகளில் நடந்து செல்லாதே. தென்றல் தாலாட்டும் தன்னிழல் கீழ் தனித்திருந்து துயிலாதே என்றனர் மூதன்னையர். ஆனால் அந்த காணா நோக்கையே என் கன்னிமனம் எண்ணிக் கொண்டிருந்தது. யமுனைப் பெருக்கருகே யார் வந்து அமர்ந்திருந்தது? கன்னியுடல் கவின்காண கண் கொண்ட தேவன் எவன்? ஒரு பொழுதும் ஓயாமல் என் நெஞ்சில் அவ்வெண்ணமே குளிர் கொண்டோடிக் கொண்டிருந்தது. அந்த இணைமருது மரங்களருகே மட்டுமே அவ்வுணர்வை நான் அடைந்தேன்.
ஒவ்வொரு முறை அவற்றின் அருகே செல்கையிலும் என் உடலெங்கும் ஊசி நுனிகள் வருடுவதை உணர்ந்தேன். கண்பட்டால் நோகும் கன்னியுடல். கண்படா நேரத்தில் காட்சிக்காய் தவித்திருக்கும். பின்னர் உறுதி கொண்டேன், அந்த நீர்மருத மரங்களே என்னை நோக்கும் விழிகளென. அவ்விழிப்பார்வைக்காய் அங்கு சென்று அமர்ந்திருப்பேன். பெருந்தடியில் எழுந்த பொந்துகள் விழியாகி ஒளிகொள்ளும். வெள்ளி மின்னும் வேர்ப்புடைப்புகள் வெம்மை கொண்ட மடியாகும். தடித்து புடைத்தெழுந்த அடிமரமே இணையாகும். தழையோசை கொண்டு என்னை தாலாட்டி துயிலளித்து கனவுகளில் எழுந்து காட்சியளித்தனர் இருவர். பொன்னுடல் கொண்டோன் ஒருவன், வெள்ளியுடல் கொண்டோன் இன்னொருவன். காமம் மின்னும் காளையின் விழிகள் ஒருவனுக்கு, அகமறிந்த தோழியின் ஆழ்குரல் இன்னொருவனுக்கு. ஒருவன் படைக்குதிரை, பிறிதொருவன் அன்னச்சேவல். ஒருவன் சுழல் காற்று, மற்றவனோ இளந்தென்றல். அவன் சொல்லற்ற தசைவீரம். இவனென்றால் கவி நனைந்த மொழிபெருக்கு. ஒருவன் தன்னந்தனியன், என்னை மட்டும் அறிந்தவன். இன்னொருவன் எங்கும் நிறைந்தவன், எல்லாமறிந்தவன். இருவரை காமுற்று இனிய கனவுகளில் அங்கே கிடப்பேன். என் அன்னை தேடி வந்து என்னை கண்டடைந்து வசைபாடி அடித்து இழுத்துச் செல்வாள். இணைமருதின் விழியொழிய எத்தனையோ பூசை செய்தாள். என் உடலெங்கும் தாலிகளும் காப்புகளும் நிறைந்தன. என்னை அழைக்கும் இனிய மென்குரலை இரவெல்லாம் கேட்டுக் கொண்டிருப்பேன். கைநோக்கி குறிசொல்லும் கழுந்தமலை குரத்தி ஒருநாள் கோகுலத்துக்கு வந்தாள். தானியமும் நெய்யும் கொடுத்து என் அன்னை அவளை திண்ணையில் அமர்த்தி என் கைக்குறி தேர்ந்து கனவுகளை அளக்கச் சொன்னாள். என் ஆழத்தை நானே அஞ்சி வேண்டாம் வேண்டாம் என்று இருளறைக்குள் ஒடுங்கி முட்டுகளில் முகம் புதைத்தேன். அன்னே என் தோள் பற்றி, வாடி, என்ன அச்சம் என்றாள். அவளை அங்கே வைத்திருப்பவன் எவனென்று நானறிவேன் என்றாள் குரத்தி. சினந்தெழுந்து வெளிவந்து கை நீட்டி, சொல், யாரென்று என்றேன். வெற்றிலை சிவப்பூரும் சிரிப்பு எழுந்த வாய்குவித்து, கையில் உள்ளது கரந்தமைந்த அனைத்தும் கன்னி இளங்குயிலே. சொல்லில் எழாதவை குரத்தி சிரிப்பில் முளைக்கும் சித்திரப் பூமையிலே என்றாள். மலைக்குரத்தி சொன்னகதை கேட்டு அன்னை அஞ்சி நெஞ்சு பொத்திக் கொண்டாள். கங்கை நீர்ப்பெருக்கின் கதை சொன்னாள் குரத்தி. பெருகுவதே கங்கை. ஊறுவதும் சொட்டுவதும் ஒழுகுவதும் துள்ளுவதும் ஓசையழப் பொங்குவதும் எல்லாம் பெருகுவதற்கே. பெருகுவதோ பெருநீர் கடல் சேர்வதற்கே. கங்கையை ஈசன் கறந்த மனமென்றார் முனிவர். அவன் காமப் பெருக்கென்றார் கவிஞர். அலையடிக்கும் நீலமலர்களால் விண்ணோக்கி சிரிப்பவள் கங்கை. சிறகசைக்கும் மீன்களே கண்களாக தன்னைத்தான் நோக்குபவள் கங்கை. கங்கையில் காமம் ஆடவராத தேவரில்லை, தெய்வமில்லை என்றாள் கருங்குரத்தி. கருவூலமாளும் குற்றுடல் குபேரனின் மைந்தர் இருவர் 5 அப்சரக் கன்னியருடன் அங்கே நீர் விளையாட வந்தனர். ஒருவன் நளகூபரன், இன்னொருவன் மணிகிரிவன். தாமரை எழிலன் வெண்ணிறமானவன், மணிக்கழுத்தன் கருநிறமானவன். வெண்ணிறக் காமம் எரிந்தெறிந்தெழுவது, கருநிறக் காமம் உறைந்துருகுவது. இன்னும் இன்னுமென எழுவது வெண்மை, என்னுள் என்னுள் என ஆழ்வது கருமை. அன்னையே, கன்னியே, இருமுகமும் கொண்ட காமம் ஒருபோதும் ஒடுங்குவதில்லை. இருதட்டு கொண்ட துலாவில் முள் நிலைப்பதில்லை. ஒன்றை உண்டு ஒன்று பெருகும் தீயும் நெய்யும் உண்டெனில் அங்கே வெம்மை அணையுமா என்ன? அன்னமயி, பிராணமயி, மனோமயி, ஞானமயி, ஆனந்தி என்னும் 5 கன்னியரும் அவர்களுக்கு அள்ளி அள்ளி அமுதூட்டினர். கங்கையும் நாணை கண்புதைத்து சுழித்தோடினாள். காலம் கங்கைக்கு மேல் பெருகிப் பெருகி வழிந்தோடிக் கொண்டிருக்க அவர்கள் முடிவிலாது நீர் விளையாடிக் கொண்டிருந்தனர். பிரேமையை பேராற்றலாக கொண்டவர் இசையால் இசைவடைந்தவர் நாரத முனிவர் விண்வழிச் செல்லும் ஒளிமுகிலொன்றில் ஏறி அவ்வழி சென்றார். அவரைக் கண்டு அஞ்சிய 5 கன்னியரும் ஆடைகளை அள்ளிப் பற்றி 5 தாமரைகளாக நீர்மேல் எழுந்து வெட்கி இதழ்குவித்து நீரில் முகம் நோக்கி நின்றனர். விண்ணோக்கி எழும் விழியற்றிருந்த ஒளியனும் இருளனும் அவர்களை அள்ளிப்பற்றி முத்தமிட்டு இதழ்மலரச் செய்ய முயன்றனர். சினம் கொண்ட முனிவர் மேலிருந்து தீச்சொல் விடுத்தார். நீர்மையெல்லாம் நீள்வது நெடுங்கடல் சேர்வதற்கென்று அறியாத மூடர்களே, நீங்கள் காலத்தவம் செய்து கடன் கழிப்பீர் என்றார். கரியோனும் வெண்மையோனும் 2 நீர்மருதுகளாக யமுனை கரையருகே முளைத்தெழுந்தனர்.
வேறு கிளை நீட்டி நீரிலாடி அடிமரம் கனத்தெழுந்து விண்ணில் கிளையாடி நின்றனர். உடலெங்கும் விழியெழுந்து கிளையெங்கும் நாவெழுந்து தவம் செய்தனர். அவர்களின் அழியாக் காமம் சாராக ஊறி மதநீர் கொண்ட மலராகச் செறிந்து காற்றில் மணத்து நீரில் உதிர்ந்து பரவியது. அவர்கள் தங்கள் காமம் முறிந்து காதல் விரியும் கணமொன்றுக்காக காத்திருக்கின்றனர். கன்னியரைக் காமுறும் மரங்கள் அவை. அவர்களின் கண்பட்ட கன்னி உண்மைகள் என்றாள் குறத்தி. அக்கா, அன்று சென்று மறுநாளே எனக்கு ஆயர்குடியில் மணமகன் தேர்ந்தனர். என்னை மணந்து என் குடி வந்தார் இவன் தந்தை நந்தகோபர். அதன்பின் நீர்மருதின் அடியில் ஒரு கணமும் நான் சென்றதில்லை. ஆனால் முன்காலை எழுந்து முற்றத்தை நோக்குகையில் நீர்மருதின் இலைகள் நிறைந்திருக்கக் காண்பேன். கண்மூடி பல்லிறுக்கி என் துடைப்பத்தால் கூட்டி ஒதுக்கி குப்பைக்குள் தள்ளுவேன். நீர்மருது பூக்கும் இளவசந்த காலத்தில் மதம் மணக்கும் மலர்குவைகள் என் குடிலின் கூரை நிறைத்து காற்றில் உதிரும். சாளர விரிசலில் புகுந்து வந்து இருள் நிறைந்த இரவுகளை நிறைக்கும். நீர்மருதை நினையாமல் நான் ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை. அக்கா, நேற்று முன்தினம் நிகழ்ந்ததென்ன என்றறிய மாட்டீர். கண்ணங்கரியவனை என் கையணைத்து முலை சேர்த்து சிறுமொட்டு வாயில் கருமொட்டு வைத்து அமுத்தூட்டிக் கொண்டிருந்தேன். எத்தனை நாள் முலை குடிப்பாய்? கால் முளைத்து கை முளைத்து சொல் முளைத்து எழுந்துவிட்டாய். கண்ணா, இனி அன்னை பாலுண்டால் உன்னை யார் ஆணென்பார் என்று சிறுதொடையில் அடித்து சிரித்துக் கொண்டேன். வலக்கையால் இவனை வரிந்தணைத்து இடக்கையால் மத்துச்சரடை இழுத்துக் கொண்டிருந்தேன். முன்வசந்தம் அறிந்து முமுட்சுக்கள் நாதக்குரல் கொண்டு வேதச்சொல் கூவுவதைக் கேட்டேன். நீர்மருதின் மதநெடியை ஒரு கணம் என் நெஞ்சில் அறிந்தேன். அக்கா, என்னென்பேன்? எப்படி அதைச் சொல்வேன்? அக்கணம் இவன் தன் இடக்காலை நீட்டி என் மோர்க்கலத்தை உதைத்தான். மோர்க்கலம் உடைய கண்டு மனங்குமுறா ஆய்ச்சி எவருண்டு? வெண்ணெய் திரளாத விருந்தையர் சிதறிப் பறந்து அங்கெல்லாம் நிறைந்தது. நெஞ்சில் எழுந்த சினத்தை நானுணரும் முன்னரே அள்ளி அவனை அங்கே இறக்கிவிட்டேன். கண்ணில் வெம்மையெழ, கண்ணா, பாலைச் சிந்துபவன் ஆயனல்ல, ஆயர்குடி பிறந்தும் ஆகாதது செய்தாய் என்று கூவி அவனை என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கெல்லாம் நோக்கி அலைந்தேன். கன்றைக் கட்டும் கயிறைக் கண்டு அதை எடுத்து வந்தபோது சிற்றுரல் மேல் ஏறியமர்ந்து பூனைக்கு வெண்ணெயூட்டும் சிறுவனைக் கண்டேன். செய்வதெல்லாம் செய்துவிட்டு சிறிதும் நாணிலாது விளையாடுகிறாயா என்று கூவி அவனை நோக்கி ஓடினேன். சிரித்து கையசைத்து சுற்றி விரைந்தோடும் அவனை சுழன்று சென்று பற்ற இயலாது மூச்சடைத்தேன். சின்னஞ்சிறு காலில் கன்றும் இளமானும் குடிகொள்வதை அறிந்தேன். இளைத்து இடையில் கை சேர்த்து, கண்ணா நில், நில் என்று சொன்னேன். போ, நீ நனைந்திருக்கிறாய் என்றான். என்ன சொல்கிறாய் என்று திகைத்தேன். நீ நீரோடை என்றான். அறிந்து சொல்கிறானா அறியா பிழைமொழியா? என்னவென்றியாமல் விழுதிகைத்து அங்கே நின்றேன். வா அருகே, அமுத்தூட்டுவேன் என்றேன். பொய்யுரைக்கிறாய் நீ என்றான். பொய்யல்ல கருவண்ணா, உனக்கு இதோ பார் உரிகிறது என் நெஞ்சு என்றேன். ஐயம் கொண்டு தயங்கி அருகே வந்து, நான் நல்ல குழந்தை என்றான். அள்ளி அவனை அப்படியே கைப்பிடித்து கன்று கயிற்றால் கையிரண்டும் சேர்த்துக் கட்டினேன். கோகுலமெங்கும் கோபியர் உன்னைத்தான் சொல்கிறார்கள். வெண்ணெய் திருடியுண்டு கலமுடைக்கிறாய். கன்றின் பாலை கவர்ந்துண்கிறாய். கன்னியர் குழலை பற்றி இழுக்கிறாய். அன்னையர் ஆடையை அள்ளிக் கொள்கிறாய். உன்னை அஞ்சி ஆயர்மைந்தர் முற்றத்துக்கே வருவதில்லை என்றேன். இன்றெல்லாம் இங்கே இரு. ஒருநாள் உன் கால்கள் ஓய்ந்தால் உலகு நடப்பதொன்றும் குறைந்துவிடாது என்று அவனை இழுத்து அவ்வுரலில் கட்டி வைத்தேன். கண்ணன் நல்ல குழந்தை என்றான். நல்ல குழந்தை என்றால் இங்கேயே இன்றிரு என்றேன். பூனைக்கு வெண்ணெய் என எஞ்சிய வெண்ணெயை சுட்டிக்காட்டினான். நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். கண்ணன் அங்கே போவேன் என்றான். உன்னால் முடிந்ததைச் செய் என்று உள்ளே சென்றேன். உரலில் கட்டியிருக்க எங்கு செல்வான் என்று எண்ணி உலையேற்றி ஊன்சமைக்க முற்பட்டேன். அக்கா, வானிடிந்து வீழ்வது போல் பேரோசை எழக்கேட்டு ஓடி வெளியே சென்றேன். உரலில் இல்லை என் கண்ணன் எனக் கண்டு, கண்ணா, எங்கு சென்றாய்? கரியவனே, என்ன செய்தாய் என்று கூவி கைபதைக்க கால் தளர ஓடினேன்.
காளிந்தி கரையருகே இரு மருதும் குடை சாய்ந்து விழுந்திருக்க கண்டேன். அவற்றில் கூடணைந்த பறவைகள் கூடி எழுந்து வான் சுழன்று குரலெழுப்பக் கேட்டேன். வேர்பிளந்து எழுந்த செம்மண் குழியும் யமுனை நீர் பிளந்து அலைத்த கிளை கொத்தும் என தடி பிளந்து கிடந்த மருத மரங்களைக் கண்டு கண்மயங்கி தலை சுழன்று மண்ணில் விழுந்தேன். ஆயர்குலமே ஆர்ப்பரித்து ஓடிவந்து கண்ணனெங்கே, கண்ணனைப் பார் என்று கூவுவதைக் கேட்டு இறந்தேன். இங்கிருக்கிறான் இளவன். அவன் கருமேனியில் ஒரு மண்கூடப் படவில்லை என்றொரு குரல் கேட்டு மீண்டும் பிறந்து வந்தேன். ஆயர் இருவர் கண்ணனைத் தூக்கிக் கொண்டு வந்து என் கையருகே நிறுத்தினர். மானுடனா இவன்? மண்வந்த தேவனா? மாயப் பெருநாகம்தானா என்றார் அண்டை வீட்டு ஆயர். இவன் இழுத்துச் சென்ற உரல்பட்டு விழுந்திருக்கின்றன இரட்டைப் பெருமரங்கள். எங்கு சென்றுரைப்பது இதை என்றாள் மூதாய்ச்சி ஒருத்தி. மழையோரி வேர்நைந்திருக்குமோ, முதுமை கொண்டு உள்ளீடற்றிருக்குமோ, காளிந்தி நீர் கொண்டு கரையுடைந்திருக்குமோ என்றெல்லாம் பேச்சுக்கள் சூழ இவன் கண்களை நோக்கி, கண்ணா, நீ ஏழுலகம் அறிபவனா? அன்னைமனம் அறியும் ஆற்றலுள்ள ஒரு மகனா என்று கேட்டேன். விழிமலர்ந்து சிரித்து கைதூக்கி அம்மரம் இம்மரம், அம்மரம் இம்மரம் என்றான். அங்கே விழுந்து கிடந்த ஒற்றை மருதமலர் எடுத்து முகர்ந்தேன். வெற்றமலராக என் விரல் கொண்டிருந்தது. வீசிவிட்டு கண்ணனை கையில் எடுத்து நெஞ்சணைத்து நின்று அம்மருதின் ஓங்கிய வெண்டடிகளை நோக்கினேன். வேர்கொண்டு உண்டதெல்லாம் வான் கொண்டு அறிந்ததெல்லாம் நீர்கொண்டு செல்ல நிறைந்து கனத்து அங்கே கிடந்தனாவை. தன்மணிக் கழுத்தனும் தாமரை எழிலனும் விண்ணகம் புகுந்திருப்பர் என்று எண்ணிக்கொண்டு புன்னகைத்தேன். திரும்பி நடக்கையில் என்னுள் இருந்து எப்போதும் கனத்த எடைமிக்க கரும்பாறைகளெல்லாம் உதிர்ந்திருப்பதை அறிந்தேன். அக்கா, நாளை விண்ணகம் ஏறுகையில் வெறும் சிறகிரண்டு போதும் எனக்கு. முகில்வெளியில் பறப்பேன். விண்ணொளியில் கலப்பேன். விரிவானின் எல்லையில் விழிப்புத்தெழுந்த என் நீலமணிவண்ணனின் நிலவுமுகம் காண்பேன். வெண்ணெய்க்கலத்தை உள்ளறைக்குள் கொண்டு சென்று வைத்து வந்த ரோகிணி, சற்று நீ எழுந்துகொள். சரடை, நான் பற்றுகிறேன் என்றாள். யசோதை எழுந்து இடையில் கை வைத்து மத்து சுழலும் பாலலைகளை நோக்கி நின்றாள். எந்தக்கை இழுக்கும் எச்சரடு இழுத்து இழுத்து கடைகிறது நம் உள்ளுரையும் அமுதை? எந்தக்கை திரட்டி எடுக்கிறது நம் அகமுணரும் நெய்யை என்றாள். புன்னகையுடன் தலை குனிந்து எரிவிளக்கு நெய்கோரும் கருவறை ஒன்றுள்ளது என்கிறார்கள் என்றாள். அப்பால் ராதை, கரியவனே, கனலெல்லாம் எரிந்தணைந்த கரியே என்று நகையாடி அழைக்க, போ, உன்னுடன் பேச மாட்டேன் என்றான் கண்ணன். மருதம் சரிந்த கதை கேட்டு இவன் தந்தை அஞ்சிவிட்டார். இங்கே நிகழ்வனவெல்லாம் நன்றல்ல என்கிறார். கோகுலம் விட்டு வேறெங்காவது செல்லலாம் என்கிறார் என்றாள் யசோதை. வேறு இடம் நோக்கியிருக்கிறார்களா என்று ரோகிணி கேட்டாள். அங்கே மலர்மரங்கள் மட்டுமே வளரும் வனம் ஒன்றுள்ளது. அதை விருந்தாவனம் என்கிறார்கள். அங்கே குடில்கள் அமைக்க கழியும் புல்லுமாக ஆயர்கள் சென்றிருக்கின்றனர் என்றாள் யசோதை. அங்கே மலர்களெல்லாம் இரவில் இன்னிசை எழுப்புகின்றன என்கிறார்கள். விண்ணின் கைகள் மீட்டும் யாழ் அது என்கிறார்கள். ரோகிணி கடைவதை நிறுத்தி புன்னகை செய்தாள். கண்ணனுடன் இவள் வந்தால் கல்லும் குழலிசைக்கும். யசோதை திரும்பி நோக்கி, இவள் அகமெழுந்த மரங்களில்லையோ என்றாள். ஒரு மரமே கிளைவெறித்து விழுதோன்றி காடாகும் நிலமல்லவா அவள் என்றாள் ரோகிணி. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.